ஆற்றல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. குரு வந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்து இடம்பெயர்றாரு தனகுருவா. ஸோ அந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றது மகர ராசிக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். மகர ராசியோட குரு பயிற்சி பலன்கள் என்னது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். மகர ராசியோட குரு பயிற்சி பலன்கள் என்னன்னா 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. The Magician reverse card, the Magician reverse card வந்திருக்கு. Justice card reverse, 9 of cups reverse. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 of cup reverse, it's an emotional card. மகர ராசி நேயர்களுக்கு குடும்பங்கள் உறவினர்கள்ட்ட வந்துட்டு நிறைய வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளோட உடல் நலன்களை வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குழந்தைகளோட உடல் நலன்கள்ல கவனம் தேவை. ஜஸ்டிஸ் கார்டு ரிவர்ஸ், நிறைய வேலை பார்ப்பீங்க, அதுக்குரிய 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இது ஒர்க் லோட கொடுக்குற ஒரு கார்டு. நிறைய வேலை பார்ப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த குருவோட உங்களுக்கு வந்து பலன்கள் வந்துட்டு நீங்க பார்க்குற வேலைக்கான ஊதியமோ எஃபோர்ட்டோ இல்லை நீங்க ஸ்பெண்ட் பண்ண நீங்க நினைச்சுக்கிறது நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேன் அந்த மாதிரியான ஒரு டிமோட்டிவேஷன் சிச்சுவேஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேஜிஷியன் கார்டு ரிவர்ஸ், எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஃபேமிலிலையும் சரி வெளியவும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். மெஜிஷியன் கார்டு ரிவர்ஸ் அப்படின்றப்ப வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்பாங்க. பட் இந்த ஜஸ்டிஸ் கார்டு ரிவர்ஸ்ன்றப்ப அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் எஃபோர்ட் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க்கில் எல்லா இடத்துலையுமே எஃபோர்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எமோஷ்னலி கனெக்டடாக ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் என்ன இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். I lost myself for a little while. See, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்போம். ஸோ அதில் வந்து என்னென்னா நம்ம எந்த இடத்துல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எந்த இடத்துல நம்ம கேர் பண்ண வேண்டி இருக்குமோ அந்த இடத்த வந்து நம்ம விட்டுருவோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்களாவே வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கண்ணாடி பார்த்தா உங்களை மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு இந்த குரு பயிற்சி டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் என்ன கிடைக்குது இந்த குரு பயிற்சி டைமுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்குது யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் எனக்கு கொடுக்குற அட்வைஸ். ஹியூமிலிட்டி. I take a deep breath and release all of my desire to be right. Without right, what's left? A soft and pliable version of me that is willing to make mistakes, hear other people's opinions and try doing stuff in a different way. In other words, I get to take pretty sweet, all inclusive brain vacation. See? ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்னாலுமே சரி ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் தான் எப்போவும் சரியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட ஒப்பீனியனை வந்து மஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோங்க, மதிக்க கற்றுக்கோங்க, அதையும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களை வந்துட்டு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் குரு வந்து சொல்கிறாரு. லைஃப் குரு லைஃப் கைடன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். லைஃப் கைடன்ஸ் என்ன கிடைக்குது இந்த குரு பயிற்சி காலத்தில் என்னோட லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். I can't control the world, but I can control how I choose to perceive it. See? சுற்றி நடக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் மெஜிஷியன் கிடையாது, நம்ம ஒன்றும் வந்துட்டு சாமியும் கிடையாது. ஸோ வந்துட்டு சுற்றி நடக்கிறதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா நீங்கள் யோசிங்க, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. முதல்ல ரியாக்ட் எதுக்கு பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. புட் இட் இன் அ கன்சிடரேஷன்.
ஒரு 2 நாள் கழிச்சு உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளே சிரிப்போம். அந்த மாதிரியா தான் இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஸோ ரியாக்ட் பண்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. சுத்தி என்னனாலும் நடந்துட்டு போகுது. ஸோ நீங்க உட்காந்து எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு குடுக்குற லைஃப் அட்வைஸ். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல உங்களுக்கு துணையா இருக்கிற ஒரு கடவுள் யாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு துணையா இருக்கிற ஒரு கடவுள் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நேரத்துல உங்களுக்கு துணையா இருக்கிற ஒரு கடவுள் விஷ்ணு. ஸோ விஷ்ணு வழிபாடு நீங்க பண்ணலாம். பெருமாள் கோயிலுக்கு போகலாம். மோஸ்ட்லி வந்து நீங்க திருப்பதி போயிட்டு வரலாம். திருப்பதி போயிட்டு வரலாம் இந்த டைம் ஆக்சுவலி. கொஞ்சம் வந்துட்டு அது நல்ல திருப்பமா ஒரு டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பலன்கள். ஸோ திருப்பதி போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது மகர ராசிக்கு.